சங்கையிலே 50 ஆண்டுகள் கண்டிடாத மாபெரும் புத்தக கண்காட்சியை நடத்தி அறிவுசார் மையத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பல ஏழை எளிய மாணவர்கள் அந்த கம்ப்யூட்டர் ஆய்வு அந்த இதன் மூலம் படித்து இந்த அளவிற்கு எங்கள் மொழியை முன்னேற்றிய முன்னாள் எங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நூலகம் தந்த நாயகன் என்றும் இந்த ஆசிரியர்களுடைய கதாநாயகன் எங்கள் அருமைக்குரிய சகோதரர் ராஜா அவர்களை உண்மையிலே வருக என வரவேற்பதில் இந்த புளியங்குடி மக்கள் சார்பாகவும் எங்கள் புளியங்குடி மனமும் சிறனா பல்கலைக்கழக அடுத்து அன்பானவர் நல்ல ஆலோசனைகளை வழங்குவார். ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரம்பரிய குடும்பத்தை பிறந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கல்வியில் அன்படுத்திக் கொண்ட கல்வியாளர்களுக்கெல்லாம் கல்வி பெற்றுக் கொண்டிருக்கின்ற என் ஆரோக்கிய சகோதரர் அன்னை மீனாட்சி முருகன் அவர்களே, எல்லாவற்றையும் நான் பெருமாக நினைப்பது இந்த மேடையிலே என் அருமை சகோதரி செல்வசுகுணா பரமானந்தா பள்ளியை இந்த உலகத்தில் புதிய தெரியாதவர்கள் இருக்கமானார்கள். ஏனென்றால் செல்வசுகுணா இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர். அவர் எனக்கு ஒரு மாதிரி அதே போல ஒரு டீச்சரை நான் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் மேல் கருணை வைத்து நன்றாக கல்வி சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆளுநர் சகோதரி செல்வசுகுணா மேடம் அவர்களே மற்றும் எங்களுடைய லயன்ஸ் சங்க தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஜி கணேசன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம்ம ஐயா திரு எஸ் லட்சுமணன் அவர்களுக்கும், நாங்கள்லாம் சும்மா டோட்டல் வேஸ்ட். வாழ்க்கையில நீ என்னடா சாதிச்ச அப்படின்னு கேட்கும்போது என் தம்பி தான் சாட்சி தம்பி. உலகத்தில் எவனாலும் எந்த ஆசிரியராலும் சாதிக்க முடியாத சாதனை. நான் எத்தனை குழந்தைகளுக்கு பட்டம் வாங்கி கொடுக்கலாம், எத்தனை குழந்தைகளை புக்கப்படுத்திருக்கலாம். ஆனால் அந்த சாதனை அந்த வேலை என்று இந்த சமூகத்திலே வலியவனை எளியவனை, அதாவது கல்வி அறிவு ரெண்டாவது எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தவன் தான் போயிட்டு சென்னையில படிக்கவன் தான் வேலைக்கு போகணும் இல்ல. இந்த கிராமத்து மக்களும் இந்த ஏழை விவசாய வீட்டு மக்களும் அன்றாடம் காய்ச்சக்கூடிய இந்த அன்றாடம் காய்ச்சி விட்டு பிள்ளைகளும் அரசு வேலையை பணியில் அமைத்தீங்க. உலகத்தில் புறாமைப்படுகின்ற ஒரே நீ ஆகாய மூர்த்தி ஐயா. உங்களுக்கு என் தம்பி அறுவை சகோதரனை உண்மையிலே மேலும் இந்த பணிகள் மிகவும் தொடர்ந்து இந்த புளியங்குடி பகுதியிலே நிறைய மாணவர்களை ஏழை மாணவர்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். எங்க மனோபள்ளி முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறீங்க. எங்க கல்லூரியில கிராமத்திலிருந்து வர்ற கொஞ்சம் கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கு தங்கள் கல்வி கட்டணத்தில் சலுகைகள் வழங்க வேண்டும் என்று உங்களை ஒரு அன்போடு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். எப்பொழுதும் எனக்காக எதையுமே கேட்டதில்ல. என்ன என் பிள்ளை கேட்டுச்சு, என்ன எம்எல்ஏ ஐயா எல்லாம் செஞ்சு வருவாரு, புது பில்டிங் கட்டி தந்துருவாரு, புதுசா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு. 6 நாள் அடுத்த வாரம் 10 நாள் ஆடி பேரு கணிக்க பண்ண சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி ஐயா. மற்ற எல்லாத்துக்கும் சொல்ல போனா எங்கள் அருமைக்குரிய எங்க சங்கரன்கோயில் நகராட்சி என்ன இந்த ஊர்ல இருக்கவங்க சொல்லக்கூடாது, தம்பி பிரகாஷ் அவர்கள் உண்மையிலே நல்ல எந்த ஒரு வேலைகளும் அடுத்து எங்களுடைய மரியாதையாக நல்ல செல்லமா எங்களை பத்தியாரதான் சொல்லுவோம். எங்க அண்ணனுடைய அஞ்சன் சின்ன பிள்ளை மாதிரி எல்லா உதவிகளுக்கும் எல்லா நேரமும் 24 மணி படிக்கிறாரு. அடுத்ததாக மரியாதைக்குரிய என்னுடைய நாகூர் மாமா அவர்களுக்கும் எங்கள் அருமை சகோதரர் மிஸ்டர் லாயர் புகன் அவர்களுக்கும் என் அருமை தம்பி வீரமணி அவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாளைய சாதனை நாயகர்களாக சரித்திர நாயகர்களாக மாற காத்து கொண்டு ஆணைக்காக காத்து கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான என் அன்பு மாணவ செல்வங்களே, மிக்க நன்றி கூறுவது உன் பெற்றோரைத்தான். உலகத்தின் கடவுள் உன் பெற்றோர். நான் பிள்ளை படிச்சு என் பிள்ளைக்கு வேலைக்கு வரணும் என்று கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டுக் கொண்டு ஏக்கத்தோடு இங்கு வந்துடுவானா நாளைக்கு வந்துடுவானா என்று உள்ளே வைத்து பொதிவு வைத்து உங்களை வாழ்க்கையில் வெற்றி காண துடிக்கின்ற உங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் முறையில் தலை வணங்குகிறேன். தெய்வம் இந்த உலகத்தில் உண்மையை அந்த அளவுக்கு இந்த பள்ளி மாணவர்கள் இந்த டிஎஃப் மாணவர்கள் வர வேண்டும் என்று கனவாடுகிறேன்.
இந்த புத்தகத்தை நான் பேசிக்கிட்டே போனால் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன். எங்கள் எம்எல்ஏ சொல்லிட்டாரு, எனக்கு 7 நேரம் ட்ரெயின் புத்தகம் முடிக்கணும்ட்டார். நான் 5 நிமிஷம் மட்டும் சொல்லிட்டேன். ஒன்றுமில்லை, வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்றால் ஒரே குறிக்கோள். நீங்க இந்த புக்கு படிக்கிறதுல ஒரு ஆகாசமூர்த்தி, ஒரு சாதாரண தென்காசி அவர் சென்று வைக்கும் போது எனக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு மாடியில ஒரு சின்ன சென்டர் வச்சிருந்தாங்க ஐயா. உழைப்பு, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, வள்ளுவன் கண்ட ஏமி துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்ய குரூப் எக்ஸாம்ல போகணும்னு சொல்லிட்டா அதை அழைத்து காட்ட வேண்டும் என்ற அந்த அளவிற்கு என்னன்னா தம்பியை பத்தி சொல்லுவாங்க. என்ன அவர் ஆன்லைன்ல அட்மிஷன் ஆரம்பிச்சாருன்னா அடுத்த 1/2 மணி நேரத்துல முடிச்சுடுவோம். ஏன்னா எவருமே நெட்டு கிடைக்காத சொல்லப்படுதா, ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் கூட ஒவ்வொரு நேரத்துக்கு கிடைச்சிடும். ஆனா டிஏஎஃப்ல அகாடமில அட்மிஷன் கிடைக்காது. அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்திய, அதாவது படிப்பு 2வது சார், 0வும் 0 ஆகலாம், ஹீரோவும் 0 ஆகலாம். ஆனால் எங்கள் தம்பி 0வை ஹீரோவாக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வெற்றி காரணம் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர்களுக்கெல்லாம் துணை நிற்கின்ற அந்த அருமை தம்பி வேல்முருகன், செல்வம் முருகன் அவர்களுக்கும் மற்ற இந்த புளியங்குடி பிரான்சஸ் ஸ்டாஃப்கள் மற்ற எல்லார்களுக்கும் இந்த வந்திருக்கின்ற எங்களுடைய பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். முதல்ல என்னன்னு சொல்லுவாங்க, இந்த புத்தகம் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்களா? ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு எல்லா டிஜிட்டல் மயம் எல்லாமே நம்ம சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, 5 நிமிஷம் நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே போயிடலாம். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான், உண்மையிலே நான் அவனை படிக்கும் ரொம்ப சேட்டை பண்ணுவான். நான் சொல்லுவேன், நீ ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே வருவேன், என் இங்கே மனோ காலேஜ் பிரின்சிபலா நீ பார்க்க வருவேன்னா இந்த ஸ்டூடெண்ட் நிற்கான். கண்டிப்பாக 6 மாதத்தில் அடிச்சு கேட்போம். அடுத்து என் பிள்ளைங்க நிறைய இருக்கு. அதான் சொல்றேன்ல, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது பெருமை கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தாரணிகளே பெருமை வேண்டும். அந்த எட்டையாபுரம் முண்டாசு கவிஞன் கட்டானே, உலகில் சட்டங்கள் ஏற்றுவதும் பட்டங்கள் பெறுவதும் பெண்கள் தான். உண்மையிலே இந்த பெண்கள் பார்க்கும்போது சிங்க பெண்களாக எனக்கு தெரிகிறது. உண்மையிலே மிக சந்தோஷம். எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது, இஷ்டம் இருந்து கஷ்டம் இருந்தாம இஷ்டப்பட்டு படித்தால் எப்படியும் ஜெயிக்கலாம். சில 1 மார்க்ல போச்சு, கவலைப்படாது, தோல்வியை பற்றி கவலைப்படாது. ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே அடிக்க முடியாதுங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே அடிக்க முடியாது. ஆனால் திரும்ப 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 நல்ல முயற்சி செய்யுங்கள். புத்தகங்கள் என்ன அப்படின்னா அறிவை வளர்த்துள்ளது. ஒரு டிகிரி என்பது உனக்கு ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது. நீ படித்த பிகாம் டிகிரியோ, நீ படித்த டிகிரியோ அரசு வேலைக்கு கொடுக்குறது. என்ன பொட்டியன் 6 to 10 வரைக்கும் படிச்சதுதான் சார், வேற ஒன்றும் கொஞ்சம் பொது இதுக்கு போய் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னா அதற்குத்தான் ஊக்கப்படுத்தணும். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு எஃபோர்ட் எடுங்க. திரும்ப திரும்ப மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா 2வது புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தணும். ஏன்னா சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு கண் குறைபாடு இருக்குன்னா செல்லு, இந்த மொபைல் போன்ல கொஞ்சம் 5 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு புத்தகங்களை படியுங்கள். உலகத்திலே தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள் இலக்கணங்கள் போல உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. அதெல்லாம் படசா நிறைய காணாம போச்சு. கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு குமரி காண்டாம்னு ஒண்ணு இருந்துச்சு, அதெல்லாம் கடலோடு அழிச்சிட்டு போச்சு. கடலோடு அழிச்சது போக, கரையை அரைச்சது போக, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 முத்தவதித்து 10 பூங்குழிவாள் கட்டடிந்தால் 8 இந்த கலித்துவை 8 திக்கும் இந்த புத்த பாட்டு. உலகத்திலே கம்பனை விட சிந்தனை கவிஞன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. அதை பெருமைப்படுவோம். ஏனென்றால் அதை நம்ம படிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுவாங்க, வள்ளுவரை போல சிந்தனை கவிஞன் உலகத்தில் எவனும் இல்லை. ஈரடியே உலகத்தை அடக்கினான். அதுதான் இன்னைக்கு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. கிமுக்கு முன்னாடியே தமிழை பற்றி உலகமே பறைசாற்றுகிறது. அதுதான் அது உலக பரம்பரையாக வழங்கப்படுகிறது. டெய்லி ஒரு 10 குறள் படி. உண்மையை தம்பிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். குழந்தைகளை திருக்குறள் படிக்க வைங்க, நல்லா ஓடுங்க. புத்தகங்களை நல்ல வாசியுங்கள். தம்பி கூட சொன்னாப்புல, புத்தகங்களை வாசிக்கிறதோட கேட்டா நல்லா இருக்கும் என்று. கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது இல்லை. எல்லாத்தையும் எடுத்து பத்துக்களை பொறுக்க உனக்கு சமூக அறிவு, சமுதாய அறிவு, வளர்ச்சி அறிவு, முன்னேற்ற அறிவு, இந்த இதில் எல்லா வகையான பக்குவங்களையும் நீ பட வேண்டும் என்றால் அந்த புத்தக வாசிப்பை சுவாசிப்போம், புத்தக வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில இன்னொரு காலத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நடத்துவார்கள். நம்ம புளியங்குடி மக்கள் எல்லாருடைய சார்பாக அறிவுசார் மையம்னு ஒன்று இருக்கியா சங்கரங்கோயில்ல, அதே மாதிரி புளியங்குடி வாசனோட கோயில ஒரு அறிவுசார் மையம் கொண்டு வந்து, ஏன்னா உரிமையோடு இருப்பேன். இந்த வாசுதேவ சட்டமன்ற கோயில் ஒரே கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி
அரசு கலைக்குழி அது வேலை எழுந்திருக்கிறதா அனைவரும் ஒரு எழுந்து ஒரு சந்தோஷம் பண்ணுங்க. அது சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க. மாணவர்கள் தான் தெரியும் நீ வாழ்நாளில் என்ன சாதித்தாய் அப்படின்னா எல்லாரும் பேச வேண்டும் என்பதற்காக வாய்ப்பெடுத்து தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி அடித்து புரியுங்களா? முயற்சி எந்த மனமும் எந்த கடவுளும் நீ கும்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இயேசுவே முருகா மாரியாத்தா கருப்பா முயற்சி 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 தன் மெய்வர்த்தம் என்று கூலி தரும் என்று கூடி இந்த வாய்ப்புக்கு வேண்டி மகிழ்ச்சியா இருக்கு. நாளைக்கு மனிதாபனத்தோட அரசு பணிக்கு வந்த பிறகு கொஞ்சம் இறங்கி செஞ்சு கொடுக்கணும் ஏழை பாளையர்களுக்கு. ஏன்னா ஆண்கள்கிட்ட ஈஸியா பேசி வாங்கிடும் வேலையை, பெண்கள்கிட்ட எங்களால பேசி வாங்க முடியல. அதெல்லாம் முடியாது, நானும் ஸ்ட்ரிக்ட் சாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களோட சூழ்நிலை அறிந்து நீங்கள் எல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக அரசு பணிக்கு செல்லக்கூடியவர்கள் உறுதியாக போவீங்க. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது வெற்றி பெறக்கூடிய அகாடமிக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா அத்தனை பேரும் படிச்சுக்கிறேன், அதை மாற்றி கற்றுக்கிறேன். அதனால வருகை இருக்கக்கூடிய அத்தனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கல்லூரி முதல்வர், சங்கரங்கோயில் மண்ணின் மைந்தர், எப்போதும் புத்துணர்ச்சியோடு ஊக்கப்படுத்தக்கூடிய செயல் வீரர் அருமையா முனைவர் அண்ணன் கண்ணன் அவர்களே, அண்ணன் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தம்பி ஆகாசமூர்த்தியை பற்றி தான் இங்கு நான் பேச வந்திருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஆகாசமூர்த்தி ஒரு அதிசயம் தான், யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம். நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு இளையவராக வலம் வந்தவர். அதோடு மட்டுமல்ல, அவர் எனக்கு மேல படிச்சவர், எம்காம் படிச்சிருக்காரு, நான் பிகாம். நான் அது பிறகு வழக்கறிஞரான, ஆனா எனக்கு பிறகு தம்பி வழக்கறிஞராய் இன்னைக்கு சங்கரங்கோயில்ல ஒரு அரசியல் களம் நடத்தக்கூடிய ஒரு திறன் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்போ தம்பியோட பேச்ச நேர்ல நானும் உட்கார்ந்து எல்லோரும் மாதிரி நானும் பார்த்தேன். உண்மையிலே வியர்ந்த. அதுக்கு பிறகு அவரோட பேஸ்புக் ஃபாலோவரான இன்னைக்கு வரைக்கும் தம்பி சொல்ற ஒவ்வொரு திருக்குறள், டெய்லி ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் கொடுப்பாப்ல. நானே இன்னைக்கு திருக்குறள் படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்கி தம்பி ஆலோசனைக்கு அதோடு பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படிக்கும்போது எல்லாருமே ஹீரோ தான், யாருக்கு தலைச்சில்ல. அப்பவுமே நான் பார்க்கக்கூடியதுல புத்தகத்தோடு அடையக்கூடிய தம்பி அவன். ஆனா அவர் அங்கு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்திருக்காரு. ஏன்னா அவர் பின்புலமும் எனக்கு தெரியும். ஏன்னா தென்காசியில இபி ஆபீஸ்க்கு ஏத்தாப்புல தான், அதுக்கு பின்னாடி எங்களுடைய தோப்பு. அதனால அடிக்கடி அவங்களுடைய அண்ணன், அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் தெரியும். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நம்ம எதிர்பார்க்க மாதிரி நல்லா ஏழ்மையான குடும்பம்லாம் சொல்ல முடியாது. 3 வேளை சாப்பிடுறதுலாம் இல்லை, அதை விட கஷ்டப்பட்டாங்க. ஆனா கல்வியால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் என்று உறுதிப்படுத்தி அவருடைய எண்ணங்கள் உயர்ந்திருச்சு. அவன் ஏழ்மையாக இருந்தாலும் எண்ணங்கள் உயர்ந்த அளவில் வச்சிருந்தாரு. கல்லூரி படிக்கும் போதிலே காதல் செய்தவன், எல்லாருக்கும் வர்றதுதான். அவரும் காதலிச்சாரு, காதலிச்சுட்டு அப்படி விட்டுட்டு போல அவர் கரம் பிடிச்சாரு. அவங்களுக்காக அரசு பணியில் சேர வேண்டும் என்று முயற்சி எடுத்தாரு. அதுக்காக யாரையோ தேடி போல, அவன் இருக்க அந்த சின்ன வீட்டுல 3 பேர் நண்பர்கள். யாரு இந்த வராங்களா, மாரியப்பன் பேர்ல இருக்கோம், அதிகமா அவங்க கூட இருப்பாங்க. அந்த பிகாம் எடுக்கும்போது அதுல எனக்கு நெருங்கிய மாரியப்பன் நம்ம தம்பி ஒருத்தருக்கு, அவன் எனக்கு வேற கிளாஸ்மேட். அந்த கிளாஸ்மேட் அவன் எனக்கு ஜூனியர் தான். இவங்க எல்லாரையும் இவன் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துக்கிறான். அப்ப சொன்னாங்க 3 பேரோட கிளாஸ் எடுத்துக்கிறதா ஆகாசு. அதுல ஆகாசுன்னு ஒருத்தன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க, அடுத்த 5 பேரோட கிளாஸ் எடுத்திருக்கான். இவரும் அதுல பாஸ் ஆனதை ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்த முயற்சி எடுப்போம், இவ்வளவு எளிய முறையில பாஸ் பண்ணிட்டோம், அடுத்த முயற்சி என்ன எடுக்க போறோம். அவன் அடுத்த முயற்சிக்கு எடுக்காரு. 3 பேர் பாஸ் ஆகிறாங்க. அது 5 8 ஆகுது, 10 ஆகுது.
ஒரு நேரத்துல இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பிச்சேன். அப்ப வேலையை பூரா வாரது பூரா வேண்டாம் வேண்டாம்னு எழுதி கொடுத்து அரசே சொல்லிடுச்சு, அடுத்து நீ வேலைக்கு எக்ஸாம் எழுத முடியாது, நீ ஒழுங்கா ஜாயின் பண்ணு. அப்படி ஜாயின் பண்ணதான் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அந்த பள்ளியிலும் தன்னை திறம்பட எந்த ஒரு லஞ்சத்துக்கும் வழிகாட்டாம நேர்மையான அதிகாரியாக பண்ணார். ஒரு நாள் நான் உலகமன் கோயில் முன்னால தென்காசியில் நினைக்கிறேன், இரவு நேரம் பார்த்தோம் நினைக்கிறேன். ஹோண்டா சிட்டி கார்ல வந்தான். ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அண்ணா ரொம்ப ஆசையா வாங்கினேன் அந்த காரு, கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாங்கியிருக்கேன்னா. உண்மையிலே எனக்கு உள்ள பூர்வமா சொல்றேன், அந்த வியர்ந்து படையப்பா படத்துல ஒரு பாட்டுல பார்க்க மாதிரி தம்பியோட வளர்ச்சி படிப்படியாக நான் பார்த்து நான் ஒரு புறம் என்னை நான் சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளராக வளர்ந்திருந்தாலும் நம்மளோட இருக்கவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை விட அவனோட சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்திலே பேசினாங்க. சட்டமன்றத்தில் ஒரு நாள் காலையில அதிகாலையில பயங்கர பரபரப்பான இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் விவாதம் பெருசா இருக்கு. எதிர்கட்சி எல்லாம் கேள்வி எழுப்ப போறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரே இன்ஸ்டியூட்ல 900க்கும் மேற்பட்டவர்கள் எப்படி பாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நீட்டு மாதிரி செய்தித்தாள் வெளியிடல. அங்கு சாதனையாளராக ஆகாசமூர்த்தி நின்றான். தனி ஆளா நின்று ஜெயிச்சு காமிச்சான். அங்கு கல்வியாளர்கள்னா இவங்க தேர்வுக்கு பினான்சியல் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் என்ன இடத்துல நான் தம்பிகிட்ட பேசிட்டு போய் சொன்னேன், என்னோட கல்லூரி தோழர் தான், எனக்கு ஜூனியர் தான், இந்த மாதிரி ரொம்ப திறமையா கஷ்டப்பட்டு இன்னைக்கு இன்ஸ்டியூட் வந்திருக்கோம். ஒரே இன்ஸ்டியூட்ல பாஸ் பண்ணல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இன்ஸ்டியூட்லயும் அவன் இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க 900க்கும் மேற்பட்டவர் பாஸ் பண்ணாங்கன்னு அதை சட்டப்பேரவையிலே தெளிவுபடுத்தி எதிர்கட்சிகளே அவர் மீது இப்படி ஒரு திறமைசாலி இருக்காங்கன்னு பாராட்டுக்குரிய பெற்றவர்கள் ஆகாசமூர்த்தி அவர்கள். அவருக்கு காரணம், காற்று எல்லா நேரத்திலையும் திசையை நோக்கி அடிக்கும். ஆனால் அன்று தம்பி ஆகாசமூர்த்தி மீது காற்றடித்து அவர் வெற்றியை காட்டினார். அதோடு விட்டு இல்ல, இன்னைக்கு அந்த இன்ஸ்டியூட் அவ்வளவு பேருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சென்றுட்டு இருக்காரு. அவருக்கு நான் ஒரே ஒரு ரொம்ப பாதுகாப்பா செல்ல வேண்டும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் அவர் போற வேகம் காலையில எங்கேயோ ஒரு கல்லூரியில ஸ்பீச் முடிச்சுட்டு இங்க வேகமா வந்திருக்கான். அதனால ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க இருக்கிறது நாளை இந்திய தலைமுறையில தமிழ்நாட்டில் இத்தனை பேரை உருவாக்கின சாதனையாளர் பட்டியலில் நீங்களும் புத்தகத்தில் இறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அது மட்டுமல்ல, நான் ஒரு சங்கரமோயில ஒரு 10 பேர் 20 பேரை சேர்த்து விட்டுருவேன் ஃப்ரீயா. ஒண்ணுமே சொன்னேன், அங்க பேரை சொன்ன வர சொன்ன நான் போட்டு விட்டுதாங்க. அதுல 2 பேரும் வேலை பெற்றுட்டேன்னு சொல்லி ஒரு நாள் வண்டியில போய்க்கிருக்கேன். வண்டியை மறிச்சு, அண்ணா உங்களை தான் பார்க்க வந்தேன், பார்க்க முடியல, என்ன தம்பி அப்படின்னேன். வேளாண்மை துறையில் பணிக்கு அமைந்தது நீங்க தான் என்னை எனக்கு ஆகாச அகாடமி தான் வந்து டப்புனே வரமாட்டேங்குது. ஆகாச அகாடமி தான் எனக்கு வருது. தம்பி இதுல நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா உண்மையிலே பெரிய சாதனையாளரா எனக்கே தோணுச்சு. நம்ம சேர்த்து விட்ட பையனா பாஸ். அப்போ அவன்கிட்ட கூட நான் சொல்லல. அதை கூட இருந்தவங்க ரொம்ப பெருமையாக என்னிடத்தில் ஒன்றிய கழக செயலாளர் பெருமையா சொன்னார். அதை கூட்டத்தில் பேசினாரு, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா நான் அந்த வெற்றி, அதை என்ன சொல்ல, அந்த பெருமையை நான் என்னோடு ஏற்றுக்கொண்டேன். ஆனால் தம்பிக்கு நான் அதை கொடுக்கல. அதுக்கு நான் இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பவும் இங்க இருக்கவங்க 2-3 பேரையும் நானும் சேர்த்து விட்டேன். ஒண்ணுமே சொல்ல வர சொல்லல, நீ வர சொல்ல, நான் பார்த்து அவங்க வேலைக்கு போவாங்க, எந்த மாற்று கருத்து இல்லைண்ணே, எல்லா இதையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு வாழணும், வளரணும், வளமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் புத்தகம் சிறப்பாக 2 பேர் பேசுறாங்க. உண்மையிலே சொல்ற, புத்தகத்தை நேசித்து அதோட கற்பனையோடு நீங்க படிச்சீங்கன்னா அதோட மறக்கலாம் ஒண்ணும் செய்யாது. நீ புத்தகத்தை வாசிக்க வாசிக்க என்ன நடந்திருக்குன்னு உன் கற்பனையில ஒரு உலகம் இருக்கு. அது நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்னைக்கு பழைய புத்தகங்கள் வரலாற்று சுவடுகளை நமக்கு தந்திருக்கு. அதுக்காக நீங்களும் அப்படிதான் படிப்பீங்களான்னா நான் எனக்கு 5 பக்கத்துக்கு மேல படிச்ச தூக்கம் வந்துருக்கு. அது எங்களுடைய பணி சுமை. ஆனா உங்களுக்கு அது மாத்திரம்தான் சுமை. என்னுடைய வழக்கறிஞர் பணி முடிச்சுட்டு நான் போய் சீனியர்கிட்ட இதே சொன்னேன். அவர் சொன்னார், படி, தூக்கம் வந்ததா தூங்கு, எந்திரிச்சோடனே படி. சரி படி, திரும்ப எந்திரிக்க, பசிக்கா சாப்பிடு, தூக்கம் வருதா தூங்கு, எந்திரி, படி. படிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்மளுடைய இலக்கு ஒன்று படிக்க மட்டும்தான் செய்யணும். அதுக்கான காலமும் அதற்கான பருவமும் இந்த வயசு தான். இதை நீ விட்டுட்டு என் புருஷன் சரியில்லை,
என் வாழ்க்கை சரியில்லை, என் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நம்மளை நம்ம கேள்வி கேட்க கூடாது. அதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் தான். இதை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்ப இதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்துக்கலாம். தம்பி இன்னைக்கு பதிப்பகம் வைத்து அந்த பதிப்பகத்தில் உங்களுக்கான புத்தகங்களை தயார் செய்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு அதிகாரிகளாக மாற்றக்கூடிய புத்தகங்கள். சரியான பாதையை காட்டியிருக்கிறார். இதையும் பயன்படுத்த தெரியலன்னா நம்ம எதுக்கும் பயனற்றவர்களாக தான் இருப்போம். முன்வரிசையில் உட்கார்றது அது சீக்கிரம் வந்தா முன்வரிசையில் உட்காரலாம், அதுக்கு பெரிய விஷயம் இல்லை. பின்வரிசையில இருந்து பதவியால் முன்வரிசையில் உட்கார்றது என்பது சாதாரண இலக்கு கிடையாது. அது கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும். உழைக்கிறது பசி எல்லாத்தையும் திறந்துருங்க, கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நான் சங்கரமூலையில் சட்டமன்ற உறுப்பினரா 5 ஆண்டு காலம் பணி செய்தேன். அன்னைக்குதான் எனக்கே தெரியும் வாசி தொகுதி கொடுக்க போறாங்க. நான் பயப்படவே இல்லை. எனக்கு முழு சந்தோஷம் இருந்துச்சு, முழு நம்பிக்கை இருந்துச்சு, நான் ஜெயிப்பேன். ஏன்னா என்னால அதை செயல்படுத்த முடியும், இந்த மக்களுக்கான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நிறைவேற்ற முடியுங்க நம்பிக்கை எனக்கு முழுசா இருந்துச்சு. ஏன்னா நான் உண்மையா உழைச்சிருக்கேங்க நம்பிக்கை இருந்துச்சு. அது மாதிரி நீ படிச்சேனா பயப்படாம தேர்தல் போகலாம், தேர்தல் சொல்லிட்டேன், தேர்தலுக்கு போகலாம். அது நமக்கான வெற்றியை தீர்மானிக்கும். அதனால அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. எனக்கு இவங்க மாதிரிலாம் பேச்சு பெருசாலாம் வராது. கஷ்டப்பட்டுட்டே அதுக்கான தீர்வு பெரிய லெவலில் இருக்கும். அதனால புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்குன்னா புத்தகங்களை வாங்கி நீங்க எங்கெல்லாம் சும்மா உட்காந்துட்டு அங்கெல்லாம் புத்தகத்தை வைங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த புத்தகத்தை எடுத்து 2 பக்கம் படிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. அது 5 பக்கமா ஆகும். அதுக்கு பிறகு சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி படிங்க, சிறுகதைகளை படிங்க, கதை எழுத ஆரம்பிங்க. உங்களுக்குனே கதை எழுதலாம். என் பள்ளி தோழர் கூட நான் பழகின காலங்களை எழுதுங்க. நீங்க புத்தகங்களை வாசிக்கணும்னா கதைகள் எழுதணும். கதைகள் எழுதணும்னா இன்னும் புத்தகங்களை படிக்க தோணும். அந்த வார்த்தைகள் தேவைப்படும். இது வேலைக்கு போறவங்களுக்கு இல்லை, வீட்டில் இருக்கவங்க நாளைக்கு நமக்கு போதுமான அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனா வேலைக்கு போகணும்னா கண்டதெல்லாம் பிடிக்கும், எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான் நீங்கள் சாதிக்க முடியும். அதனால நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி புத்தக திருவிழாலாம் நடத்தணும். சங்கரமூலை தொகுதியில நாங்களும் ஒரு புத்தக திருவிழா நடத்தணும். வெற்றிகரமாக தென் தமிழகத்தில் 2வது இடத்தில் அந்த புத்தக திருவிழா புத்தகம் செயல்பட்டோம். கண்டிப்பாக இந்த முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ரொம்ப பொறுப்போடு சுறுசுறுப்பா இருக்காரு. இந்த தடவை புத்தக திருவிழாவை புளியங்குடியில் நடத்துவதற்கு அனுமதி பெற்றுத் தர வேண்டிய பொறுப்பு என்பது அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது என்பதை தெரிவித்து நல்ல ஒரு வாய்ப்பு வழங்குவது நன்றி. உங்களை பார்த்துட்டு தம்பிமார கூட விட்டுட்டேன். நமக்கு தாண்டா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கும் பிள்ளைகள் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் வேலைக்காக தான் போகுது. பேஸ்புக்ல பார்த்தா இந்திய தேர்தல் ஆணையத்தில் முன்னாடி நின்று போஸ்ட் கொடுத்து பிள்ளைகள் தான் சர்டிஃபிகேட் நிற்கும். நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு கூட போனவன் நிற்கான், இல்லைன்னா போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டு விடலாம். அதனால நம்மளாம் கொஞ்சம் முன்னோக்கி வரணும், கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். தம்பி இன்னைக்கு நிர்வாக இதா இருக்கட்டும், மேனேஜராக எல்லாமே அவனோட கூட படிச்ச நண்பர்கள் தான். எல்லாரோட பேருக்கு பின்னால பாருங்க எம்கான் இருக்கும், இல்லைன்னா பிகாம் இருக்கும். வேற யாரையும் அவன் சேர்த்துக்கல. ஏன்னா நண்பர்கள் மட்டும்தான் உண்மையாக இருப்பாங்க. உறவுகள் என்னைக்கு உண்மையா இருக்குமா நமக்கு தெரியாது. நண்பர்கள் உண்மையா இருப்பாங்க. அந்த நண்பருக்கும் அவன் இடம் கொடுத்திருக்கான். அந்த சகோதரி அவனுக்கும் நான் நன்றியை சொல்லணும். அதனால அந்த அளவுக்கு இவனுக்கு அவதான் ஒரு மோட்டிவேஷன். தைரியமா நம்பி வந்ததுக்காக இன்னைக்கு நம்பிக்கையோடு இத்தனை பேர் உருவாக்கி இருக்காரு. அதனால முதல் பெண் அவர் வெற்றியாளர் யாருன்னா அன்பு சகோதரி பேர் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு சுப்புலட்சுமி. அந்த பேரு மாதிரி அதனால அவர்களும் நிகழ்ச்சி கொடுக்கிறது நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். யாருமே டிகிரி படிக்கல, டிகிரி முடிக்கல நினைக்க வேண்டாம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நம்மளுடைய புளியங்குடி மனோன்மணியம் சுவர்ணா பல்கலைக்கழக கல்லூரியில் இயங்கிட்டு வருது. இதில் யூஜி, பிஜி, லைப்ரரி சயின்ஸ் நிறைய கோர்ஸ்கள் இருக்கின்றன. இதற்கு நீங்கள் எதுவும் அட்மிஷன் தேவைன்னா, ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் பிஜி படிக்கலையே, யூஜி படிக்கலையே அப்படின்றவங்களாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 10 படிச்சு 12 முடிச்சிருந்தா போதும், கவலைப்படாதவங்க. வா, டிகிரி வாங்கிடலாம், வேலையும் உண்டு, டிகிரியும் உண்டு. ஏனென்றால் நான் எப்பவுமே இல்ல கல்லூரியில் உயர்கல்வி இப்போ எம்காம் படிக்கணும், எம்ஏ படிக்கணும், என் வாழ்க்கை கனவு தகுந்து விடுறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். எப்போ வேணாலும் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல படிக்கலாம். புளியங்குடியில் நம்ம மனோகல்லூரிலேயே சென்டரும் இருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு கேட்டு
அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி இந்த புளியங்குடி மரணம் பல்கலைக்கழகம் மட்டும்தான் தேர்வு எழுதக்கூடிய மையம் இருக்கிறது என்பதை பெருமையோடு கூறி அந்த சட்டமன்றம் வாசகர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் இருக்கிறது என்று கூறி குறைந்த கட்டணத்தில் நிறைந்த கல்வி உண்மையிலே. அதே மாதிரி நான் உண்மையே ஒன்று சொல்றேன், இந்த பிஎட் காலேஜ் அவர்கிட்ட ஒன்று சொல்றேன், அருமை இன்ஸ்பெக்டர்ல நீங்க பிஎட் படிக்கணும்னாலும் அவர்கிட்ட நேரடியா போங்க. இந்த மாதிரி உண்மையிலே கஷ்டப்படுறவர்களுக்கு அவருடைய உண்மையில எத்தனையோ மாணவர்களுக்கு உண்மையை கல்வி கட்டணங்களை ஒரு குழந்தைங்கள அப்பா இல்லாதவங்க அவங்களெல்லாம் சொல்லும்பொழுது அவங்க உண்மையிலேயே குறைந்த கட்டணத்தில் சேர்த்தார். எங்களுடைய கல்வி மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் இந்த ஆசிரியர் வேலைக்கு போயிருக்காங்கன்னா காரணம் அனைவருமே சொல்லுவாங்க. எப்பவும் சரி தான் வளராப்பட்டாலும் வரலை, தன் முன்னெல்லாம் சேர்ந்து வளரணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்பனா தான் நம்ம நல்லவன் மருத்துவர். நன்றி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஐயா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அண்ணன் வழக்கம் போல அண்ணனுடைய தோரணையிலேயே சொல்றப்ப அவன் காலேஜ் படிக்கும் போதே நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ண அப்படி நான் பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் சொல்ற விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு யதார்த்தமா நம்ம மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கைய அண்ணனே கால் பண்ணி ரொம்ப நாள் இருக்கு, ஒரு 1 or 2 years இருக்கு பேசி. ஆனா அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி இப்படி உன்னை சொல்றாங்கன்னா இங்க அதை பத்தி பேசுறாங்க, விவரம் தெரியாம பேசுறாங்க உன்னை பத்தி, நான் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்லும்போது உண்மையிலேயே அந்த உயிர் அப்போ ஒரு உண்மையிலேயே சொன்ன எப்படி சொல்ல ஒரு செகண்ட் வந்து நின்று துடிச்சது அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமா அண்ணனால தான். நன்றி. அண்ணன் வந்து அது ஒரு பெருமையா என் தம்பின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப கஷ்டமான காலத்துல, அதுவும் எப்படி ஒரு சட்டசபையில ஒரு பினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட எடுத்து எங்க ஊர் பையன் என் தம்பி அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், நீங்க வேணா விசாரிங்க அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே சொல்லி அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அந்த கலங்கத்தையும் தொடர்ச்சி உனக்கு இது விளம்பரம் தான்டா, உனக்கு ஓசியில விளம்பரம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு ஒரே வார்த்தையில அண்ணன் வந்து இது வந்து உனக்கு விளம்பரம், நீ இனிமே அகாடமிக்கு விளம்பரமே பண்ண வேண்டாம், உனக்கு நாங்களே எங்க சட்டசபையில பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அண்ணன் கொடுத்த அந்த ஊக்கம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழகம் முழுவதும் இன்னைக்கு 88 பிரான்ச் இருக்கு, 60,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ ஐபிஎஸ் ஒருத்தர் கிளியர் பண்ணிருக்காங்க இப்போ ட்ரைனிங்ல. அதே போல குரூப் 1 எக்ஸாமும் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ந்து குழந்தைங்களுக்காக பள்ளி குழந்தைங்க 6th ல இருந்து 12th வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஜூனியர் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் உருவாக்கி விட்டுருக்கேன். நானே அண்ணனுடைய பசங்க எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு சித்தப்பா இருக்கான்னு நான் உருவாக்கி விட்டுறேன், அண்ணன் கேட்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா அண்ணன் கேட்கணும் அது, ஏன்னா அண்ணன் இவ்வளவு சமூக பணிகளுக்கு ஓடும் போது பிள்ளைகளை பார்க்க முடியாது. என் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அவன் ஊட்டி கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்து பார்க்க முடியல. ஏற்காடு கான்வென்ட்ல கொண்டு போய் அண்ணன் வந்து நான் படிக்கணும்னு ஆசை படிக்கும் போது இல்ல அது ஏன்னா இது நம்ம எல்லாமே சென்சார் தான். இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல கூட ஏகப்பட்ட கிரிட்டிசைஸ் உண்மைதானே. இதெல்லாம் நம்மளோட கனவு, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதெல்லாம் நம்மளுடைய கனவு. இப்படி ஒரு ட்ரெஸ் போடணும். இப்ப நான் கோயம்புத்தூர்ல போய் இருக்கேன், எதுக்காக இருக்கேன், அந்த யூனிஃபார்ம் போட்டதை பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு தான் கோயம்புத்தூர்ல போயிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது என் பொண்ணு ஸ்கூலுக்கு போறதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி போறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன கஷ்டம், நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு, பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவான பிள்ளைங்களை பண்ணலாம். நம்ம ஒண்ணு வேற எதுவும் சொல்லலாம். என் பிள்ளை என்னையோட அறிவாளியா இருக்கணும், இந்த சமூகத்துக்கு பயன்படணும். எனக்கு மட்டும் இல்ல, தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இது. நம்மளோட நம்ம பிள்ளைங்க அறிவாளியா இருந்தா நமக்கு மட்டும் சந்தோஷமா, இந்த சமூகத்துக்கே சந்தோஷம் தானே. அப்ப அறிவை தேடி தானே பிள்ளைங்களை அனுப்புறோம். அது இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல நிறைய விமர்சனங்கள் வச்சாலும், ஆனா அண்ணன் நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன்னா உங்க பிள்ளைங்களை எனக்கு கொடுத்துருங்க. நாளைக்கு நான் ஜூனியர் ஐஏஎஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அவங்க ஒரு நல்ல உயர்ந்த ஒரு இடத்துக்கு நிச்சயமா கொண்டு வருவேன்னு கேட்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவாவே இது வந்து அமைஞ்சிருச்சு. இங்க மேடையில் நிறைய சான்றோர் பெருமக்கள் இருக்கிறாங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னு அவையார் சொல்லுவாங்க. நல்லவற்றை கேட்கணும், பார்க்கணும், நல்லவங்க கூட இணைந்து இருக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு இந்த புத்தக திருவிழாவின் மூலமாக எனக்கு கிடைக்குது. இது 19வது புத்தக திருவிழா. நம்ம சக்கரங்கோயிலுக்கு அடுத்து இங்க இந்த வருடம் முழுவதும் 150 நகரங்கள்ல நம்ம புத்தக திருவிழா. ஏன்னா எல்லாரையும் போல ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி மட்டும் இது இல்லாம ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை இருக்குன்றது போல நம்ம பிறந்ததுக்கு இந்த பிறவி பயன் பிறருக்காக அமையணும். என்னென்ன நன்மைகள்லாம் நல்லதெல்லாம் நம்ம மனசுல தோணுது ஒரு நாள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவேன்.
உன் மனசுல நல்லதுன்னு எதெல்லாம் தோணுது எழுது. அது நல்லதெல்லாம் நம்ம செய்யணும்னா நம்மகிட்ட ஒரு அதிகாரம் வேணும், ஒரு செல்வாக்கு வேணும், ஒரு கல்வி வேணும், ஒரு திறமை வேணும், ஒரு அனுபவம் வேணும். அப்படி மனசுல தோன்றிய நல்லதெல்லாம் எழுதும் போது அதுல வந்துதான் இந்த புத்தக திருவிழா எல்லா பக்கம் நடத்தும். ஏன்னா இன்னைக்கு புத்தக திருவிழா நடத்துறது வருமான ரீதியா, அது வணிக ரீதியா அது வெற்றி பெறல. அது நம்மளை போல வேற 1000 தொழில் செய்யறவங்க தான் இன்னைக்குமே அறம் சார்ந்த செயல்களை செய்ய முடியும். அதனால இந்த 1000 தொழில் செய்தனால இந்த அறம் சார்ந்த தொழிலை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த பதிப்பகம், இந்த புத்தகம், இந்த புத்தக திருவிழாக்கள். இப்ப கூட தென்காசியில தேவநேய பவனாருடைய தமிழ் மாநாடு வந்து நடக்குது. அது ஒரு வார்த்தை கால் பண்ண உடனே பேனர் வைக்கிறது, வர்றவங்களுக்கு சாப்பாடு எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு அடுத்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளை போல மற்ற தொழில் செய்யறவங்க தான் அடுத்த செகண்ட் வந்து நம்மளே ஏத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். ஏன்னா இதுதான் நமக்கு பெருமை. நம்ம மண்ணு, நம்முடைய கலாச்சாரம், நம்ம பண்பாடு சார்ந்து உயர்த்துறதுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் எல்லாரும் சேர்ந்து எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் வந்து இன்னைக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து உங்களையும் வாழ்த்தி இந்த புத்தகங்களையும் நீங்கள் வாசிப்பதனுடைய அவசியத்தை எடுத்து சொல்லி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த நன்னாளாக மாற்றி இருக்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு இதை எடுத்து பண்ணும்போது. நம்ம மிக குறிப்பா இன்னைக்கு அண்ணனை மீட் பண்ணது வந்து அண்ணனுடைய வார்த்தையில அண்ணன் பேசும்போது இந்த ஒட்டுமொத்த கதை நானே இப்போ திருப்பி கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் கூட கல்லூரியில் இருந்துதான் அண்ணனுக்கும் எனக்குமான தொடர்பை வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லார்ட்டையுமே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அண்ணன் வந்து திண்ணையை பிடிச்சி நடக்கல, நீ என்னை பிடிச்சி நடந்ததை மறந்துட்டியாடான்ற மாதிரி அண்ணன் வந்து, ஏன்னா உண்மைக்கும் நாங்க டீ கடை ரோட்டு ஓரத்துல வச்சிருக்கும் போது பின்னாடி அண்ணனோட தோப்பு. அப்போ அந்த வழியா போகும்போது அண்ணனை பார்த்த பிரம்மாண்டமா வந்து அவங்க அங்க எங்கேயும் போகும்போது ஒரு மிரட்டுவாங்க, பார்த்தாலே பயமா இருக்கும் அண்ணனை பார்த்தாலே இல்லையா. அந்த ஒரு வயசு காலத்தையும் நினைவுபடுத்தி கல்யாணம் சாஃப்ட் ஆயிட்டாங்க, அரசியலுக்கு வந்து இப்ப காட்சிக்கு எளியவனாக ஆயிட்டாப்ல, கடுஞ்சொல் பேசாத மன்னனாக ஆயிட்டாப்ல. இப்பவே அதே மாதிரி அண்ணன் வந்து டே தம்பி எம்எல்ஏ ஆன புதுசுல டே தம்பி பேசுறதுக்கு அண்ணனுக்கு ஏதாவது சொல்லுடா, திருப்பூர்லாம் எப்படா பேசுற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்து கல்வியால இல்ல, கேள்வி ஞானம் படைத்தவர். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். கேட்டு 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 இன்னைக்கு நீங்க பேசும்போது கவனிச்சிருப்பீங்க இல்லையா, எந்த ஒரு வார்த்தையுமே ப்ரிப்பரேஷன் கிடையாது, எல்லாமே அனுபவம், இதயத்தில் இருந்து வந்தது. இதுக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே வேண்டாம். அந்த அளவுக்கு அண்ணன் வந்து அற்புதமா பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கிடைச்சிருக்காங்க. அத கட்சி அப்படிங்கறது அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும், உங்க மனசுல என்ன இருக்கு, என்ன செய்யணும் அப்படிங்கறத எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் வந்து அண்ணனுக்கு அண்ணன் நம்ம இந்த பகுதிக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரம். ஒரு பெரிய வரம். 18 ஆண்டு காலம் நம்ம இன்ஸ்டியூட் நடத்தினாலும் முதல் முறையாக ஒரு அரசியல் சார்ந்து நம்ம அகாடமியில முதலா வந்திருக்கிறது அண்ணன் தான். ஏன்னா அண்ணனை பொறுத்தவரையில யாரை பார்த்தாலும் மாமா, மச்சான், மாப்பிள்ள, எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா பழக்கமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் அண்ணனை பொறுத்தவரை, யாதும் ஊரே யாவரும் கேளு. எல்லாமே நம்ம மக்கள், நம்ம மண்ணு, நம்ம இனம், நம்ம சமூகம் உயரணும். அது மட்டும்தான் அண்ணனுடைய எண்ணமாக அன்னையிலிருந்து என்னை வரைக்கும் இருந்திருக்கு. ஏன்னா நான் தொடர்ந்து அண்ணனை பார்க்கறதால அண்ணன் என்ன பேசுறாங்க, அண்ணன் என்ன கேட்கறாங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு சுறுசுறுப்பு. அந்த வாழ்க்கையில நமக்கு வேற எதுவுமே வேண்டாம், அண்ணன் இருந்து கத்துக்கணும்னா சுறுசுறுப்பு மட்டும்தான். உடையார் எனப்படுவது ஊக்கம். அந்த சுறுசுறுப்பு தான் அண்ணனுடைய மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய இடத்துல அண்ணன் வந்து வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ணனுடைய வருகைக்கும். அதை தொடர்ந்து சான்றோர் பெருமக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ சொல்லவே வேண்டாம், முனைவர் ஐயா வந்து ஒரு புளியங்குடி கல்லூரியில ஒரு கோர்ஸ் நடத்தும் போது அவ்வளவு சிறப்பா கவனிச்சுட்டு, அன்னைக்கு ஒரு நாள் தான் என்னை கவனிச்சாங்க. அன்றிலிருந்து இன்னைய வரைக்கும் அவ்வளவு பாசமா எந்த ஒரு மேடையிலையுமே ஐயா வந்து என்னை பேசாம இருந்தது இல்லை. அவ்வளவு பாசம், அவ்வளவு பற்று. பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம், யார் இந்த பையன், என்ன பண்றான், என்ன செய்யறான், இவனுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு, நம்ம செய்ய முடியாத விஷயங்களை இவங்க எடுத்து பண்றாங்கன்னா அது நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜா உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த புளியங்குடி மக்கள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கின்றது. இன்னைக்கு மேடையில வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்திலிருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்றைய தருணத்துல. இதே போல் என்றும் அன்பும் ஆசீர்வாதமும் கருணையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகள் மேலே அனைவரும் தரணும் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி. இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. மனித வாழ்க்கைக்கு கண்கள் எவ்வளவு அவசியமோ அதுபோல அறிவிற்கு எண்ணும் எழுத்தும் அவசியம் என்பதை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்